மிக அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் இவர். பார்த்தீங்கன்னா பேர் கருணாகரன் ஐயா. ஐயா பேர் வந்து கருணாகரன், விஜயமங்கலத்திலேருந்து வர்றாங்க. ஐயா அவர்கள் அவருடைய அனுபவ கருத்துக்களை சொல்லுவார். வாங்க ஐயா. எக்கருத்தை எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவே. பெற்ற பொழுதினிலும் பெரிது உவப்பர், பெற்றது உற்றது உலகிற்கு எனின். அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு குறிப்பிட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம், குரு பலம். இது ஏன் இந்த இடத்துலையுமே நான் அது அவசியமாக தெரிவிக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறேன் அப்படின்னா, ஜோதிட துறைகளில் கைரேகை, பிரசன்னம் இதுபோல் பல இருக்கின்றன. இருந்தாலும் பொதுமக்கள் அனுசரிப்பது பெரும்பாலும் ஜாதக ஜோதிட முறையையே. அப்போது இது குருபலனும் அதிலிருந்து தான் தெரிஞ்சாகணும். இந்த திருமணத்துக்கு பார்க்கும் பொழுது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், இது எல்லாமே அந்த ஜாதக ஜோதிடத்தில் தான் இருக்குதுங்க. அப்போது இதை பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த குரு வந்து வக்கரம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எடுத்துக்க வேண்டாங்க. இந்த உதாரணத்துக்கு மட்டுமே அந்த விவரத்தை தெரிவிக்கிறேன். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் குரு இருக்கிறாருன்னா கடக ராசியின் 9 பாகத்தில் முதல் பாகத்தில் இருக்கிறார். அதுலேயுமே அவர் என்ன கலையில் இருக்கிறாரு, இன்னும் என்ன விகலையில் இருக்கிறாரு, இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே போனோம்னா கணிசமான பலனை பொதுமக்களுக்கு ஜோதிடர்களால், ஜோதிட வித்வான்களால் தெரிவிக்க இயலும். அப்போ இந்த புனர்பூசம் 4 இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உத்தராடம் 2ஆம் பாதத்தை பார்ப்பாருங்க. அப்போ இந்த குரு பார்வை கடக ராசியில் இருந்து பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை தான் 100% பார்வை. இதில் குருவனுடைய சிறப்பு பார்வை 5, 11 பாவகங்களை பார்ப்பார் அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த பாவகங்களை அவருடைய பார்வையானது 67% அளவில் தான் பார்ப்பார். இதில் ராசிக்கு 2ல் குரு பலம், ராசிக்கு 11ல் குரு பலம். அப்போது இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு பலம் அப்படிங்கிறது 33%. இந்த ராசிக்கு 2ல் இருக்கிற குரு 17%. இதில் குரு தன்னுடைய உச்ச வீட்டில் இருக்கிறாரா, மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாரா, ஆட்சியில் இருக்கிறாரா, நட்பில் இருக்கிறாரா, சமத்தில் இருக்கிறாரா, பகையில் இருக்கிறாரா, நீச்சத்தில் இருக்கிறாரா, பூமிக்கு அருகில் இருக்கிறாரா, இல்லை இருக்க வேண்டிய அளவுக்கு தொலைவில் இருக்கிறாரா, இன்ன கிரகத்தோடு இணைஞ்சிருக்கிறாரா, இன்ன கிரகத்தோட பார்வையில் இருக்கிறாரா, இதோட சம்மதம் பெற்றிருக்கிறாரா, இத்தனையும் கவனத்தில் வச்சுட்டு தான் அந்த குரு பலனை தீர்மானிக்கணுங்க. இன்னும் இருக்கு. அப்போ இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறத வச்சு இப்போ உதாரணத்துக்கு தெரிவிக்கிறதுங்க. நேரம் கருதி ஞானம் கருதினும் கைகூடும் இடத்தால் காலம் கருதி செய்யின். அப்போ இப்போதைக்கு இருக்கிற நேரத்துக்கு தகுந்த மாதிரி விரிவாக ஆனால் கருத்தை சுருக்கமாக தெரிவிச்சிருவனுங்க. இந்த 7ஆம் பார்வையான குருபல அப்படிங்கிறது உத்திராடம் 2ஆம் பாதத்துக்கு இருக்குதுன்னு தெரிவித்தார். இதில் உத்திராடம் 3ஆம் பாதத்துக்கு 80%, உத்திராடம் 4ஆம் பாதத்துக்கு 60%, திருவோணம் 1ஆம் பாதத்துக்கு 40%, திருவோணம் 2ஆம் பாதத்துக்கு 20%. அப்போது மகர ராசியில் எல்லாம் பிறந்தவங்களுக்கு குருபல அப்படின்னா இங்கே ஏமாந்து போயிடணும்.
உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2 இந்த அளவில் தான் அது சதவீத அளவில் குறைஞ்சும் போயிடுது. அப்போ திருவோணம் 3, திருவோணம் 4, அவிட்ட 1, அவிட்ட 2 பிறந்தவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு குருபலம் இல்லை. அப்போ இதை ஜோதிடர்கள் தாகிய நாம தான் பொதுமக்களுக்கு தெரிவித்து வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க. இந்த ஜோதிடத்தை நிலைப்படுத்தணும் அப்படின்னா இதை நாம் கடைபிடிக்கணுங்க. இப்போ ராகு கேது அப்படிங்கிறது ஒரு திருமணத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது. சமயத்தில் அது பூதாகரமான திருமண வாழ்க்கையை தோல்வியில் மேலுப்படுத்தி போடுது. இல்லை ஒன்றுமே இல்லாமல் அவங்க அமோகமாக வாழ்கிற மாதிரியுமே இருக்குது. இதில் இந்த 12 கட்டத்தில் இருக்கிறத வச்சு பலனை தீர்மானிக்கிறதுல தான் ஏமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நான் இதை தெரிவிக்கக்கூடிய வந்த தலைப்பே யதார்த்தத்தை ஏற்பீர், ஏமாற்றத்தை தவிர்ப்பீர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டத்தில் லக்னத்தில் ராகு, 7ல் கேது, செவ்வாய் இருக்குதுங்களா? ஆனால் இந்த லக்னம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது அப்படின்னா புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் இருக்குதுங்க. இது மிதுன ராசியின் 21வது பாகையில், அது கலையில் 1வது விகலை அப்படிங்கிற இதில் அது இருக்குது. ஆனால் இந்த ராகு அப்படிங்கிறவர் மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 61வது பாகையில் கலை இல்லைங்க, 1வது விகலையில் இருக்குதுங்க. அப்போ இது தோஷம் அப்படின்னு இந்த 12 இடத்துல தெரிவிச்சிடுறாங்க. ஆனால் இது தோஷமே இல்லைன்னு இதை பார்த்தீங்களா, லக்ன புள்ளி அப்படின்னு இன்னைக்கு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 12 பாவகத்துக்கும் புள்ளி இருக்குதுங்க. இது பார்த்தீங்களா, ஒவ்வொரு புள்ளியும் வச்சு அதை சுற்றி வட்டமும் போட்டிருக்கிற. சரி, இந்த லக்ன புள்ளி மாதிரி தானே இந்த மற்ற 11 புள்ளியோ அப்படின்னா அது அப்படியே தான். இந்த புள்ளி அப்படிங்கிறது தான் ஒருவருடைய ஒரு ஜீவனுடைய பிறப்பு. இந்த புள்ளியில் இருந்து விரிவுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஜீவனுடைய பிழைப்பு. அந்த விரிவின் நிறைவு தான் அந்த ஜீவனின் வாழ்க்கையின் நிறைவு, அதாவது இறப்பு. இதை இந்த 12 பாவகத்துக்குள்ளேயுமே தெரிவிக்கலாம். இன்னும் உள்ள போக லக்ன பாவகத்தை வச்சுட்ட ஒரு ஜாதகருக்கு அல்லது ஜாதகிக்கு இல்லை ஒரு உயிரின இனத்துக்கு பலனை தீர்க்கமாக தெரிவிச்சிடலாமுங்க. மற்ற 12, 11 பாவகங்கள் எல்லாம் இதுக்கு ஒத்தாசைக்காக அமைக்கப்பட்டது. இதில் இன்னும் சோடச வர்க்கம் அப்படிங்கிறதுமே இதனுடைய ஒத்தாசைக்காக அமைக்கப்பட்டது தான். அதையெல்லாம் ஆட்சேபனை செய்யலைங்க. அதாவது பலனை சுலபமாக எந்த அளவுக்கு தெளிவாக தெரியணுமோ அந்த அளவுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட சக்கரங்களே அவைகள். இதில் அஷ்டவர்க்கம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது ஜோதிடத்துக்குள்ள இந்த ஜாதகத்தில். இதை பற்றி கருத்து தெரிவிக்கிறவங்க இன்னைக்கு இல்லைங்க. வித்வான்களே இதை பற்றி பேசுகிறதே இல்லை, தெரிவிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த அஷ்டவர்க்கத்தில் அவ்வளவு குழப்பம் இருக்குது. சரியான ஒரு தீர்மானத்தை இதுவரைக்கும் யாரும் எடுத்ததாக தெரியல. அப்போ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ன சுபர், லக்ன பாவர், லக்ன யோகர், லக்ன அவயோகர், 6ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகத்துக்கு 8ஆம் பாவகத்துக்கு உரியவங்க, மாரக பாவகங்களுக்கு உரியவங்க, பாதக பாவகத்துக்கு உரியவர், முடுக்க ராசிக்கு உரியவர், திரிசூனிய ராசிக்கு உரியவங்க. இது போன்றவங்கெல்லாம் போடுற பரல்களில்
இந்த லக்ன சுபர் லக்ன யோகர் இவங்க போடுற பலன்கள் தான் அந்த பாவகத்துக்கு சாதகமாக செயல்படும். இதில் லக்ன அவயோகர், லக்ன பாவர், இன்னும் திரிசூனியம், இது போன்ற அவங்க எல்லாமே போடுற பரல்கள் அங்கே பாதகமாகத்தான் செயல்படும். அப்போ இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய 12 பாவகத்தையும் உருவாக்குறது 27 நட்சத்திரங்கள் தானுங்க. இந்த 27 நட்சத்திரங்களை சாந்தப்படுத்திட்டா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் மட்டுமில்லை, இன்னைக்கு கோச்சாரத்தில் 12-7-9 15-4-2 ஒன்றில் சனியனே இருந்திட்டால் நட்டம், தனமுயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன் அறிவாலே மோசம், மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் போவாரே. இது சனீஸ்வர இசவில்லாத இடத்துல இருக்கிறதுக்கு பலனை தெரிவிக்கிற பாட்டு. இதே ஜென்மத்தில் ராமர்தம் சீதையை வனத்திலே சிறை வைத்ததும், தீதிலாதொரு 3 துரியோதனன் படை மாண்டதும், இன்மை 8 வாலி பட்டமிழந்து போம்படியானதும், ஈசனார் ஒரு 10 தலையோட்டிலே இறந்து உண்டதும், தர்மபுத்திரர் 4 வனவாசம் போனதும், சத்திய மாமுனி 6 காலில் தலை பூண்டதும், வன்மையுற்ற ராவணன் முடி 12 வீழ்ந்ததும், மண்ணுமா மாமனை வாழ்வை தராது குருசாரத்தில் என்பது உறுதியே. அப்போ இந்த குருபல அப்படின்னு இப்போ நாம் பேசணும் இல்லைங்களா, இதற்கு எதிராக நேர்மறையாக செயல்படக்கூடியவை, எதிர்மறையாக செயல்படக்கூடியவை இந்த 7 பாவகங்கள். இந்த 7 பாவகத்தில் குரு இருந்தால் தீமை தான் நடக்கும். சரி, அடுத்து இந்த திசை தான் இந்த ஜாதருக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு இருக்கு. அப்போ இப்போ தீமை செய்யக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்குது. இத்தனைக்கும் ஒரு எளிமையான பரிகாரங்க, அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, இந்த கோச்சாரத்தினால் வரக்கூடிய தீமைகளை தவிக்கிறதுக்கு, இந்த தசாபுத்தி அந்தரத்தினால் வரக்கூடிய தீமைகளை தவிக்கிறதுக்கு இந்த 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரங்கள் இருக்குதுங்க. அசுவினிக்கு எட்டி, பரணிக்கு நெல்லி, கிருத்திகைக்கு அத்தி, ரோகிணிக்கு நாவல், இந்த மாதிரி ஒரு 27 மரங்கள் இருக்குதுங்க. இதில் இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒரு பொது இடத்துல வச்சுருப்பாங்க அல்லது புனிதமான இடத்துல இருக்குங்க. அங்கே போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இல்லை ஜென்ம கிழமை அன்னைக்கு, அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு, ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு காலையிலையோ மாலையிலையோ மாட்டுச்சாணி உரம் போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி வந்தீங்கன்னா அனுபவமாக அந்த அனுகூலமான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். சரி, நேரம் கருதி எனது உரையை நிறைவு செய்கிறேன். எனது விவரமுங்க, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை வட்டம், விஜயமங்கலம், கருணாகரன். எனது அலைபேசி வரிசை எண் 88 70 53 10 83. எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர். அனைவருக்கும் நன்றிங்க. அதாவது ஐயா அவர்களும் அவரோட அனுபவ கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நம்மளுடைய வயது, அவருக்கு அனுபவம், லக்ன புள்ளி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத அவர் விவரமாக சொல்லியிருக்காரு. அதை படம் வரைஞ்சி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. நன்றிங்கய்யா, சிறப்பான கருத்துரை. நன்றிங்கய்யா. ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது. உலகத்தின் மையப்பகுதின்னு சொல்லி போட்டு கிரீன் வீச்சை அமைச்சிருக்கிறாங்க. இது அந்த நாட்டுக்காரங்க. ஆனால் அந்த கிரீன் வீச்சிலேயே கோயம்புத்தூர் மணி பிரகாரம்
எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை நொடிக்கு சூரிய உதயமாகும், எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை நொடிக்கு சூரியன் உச்சமாகும், எத்தனை மணி, எத்தனை நிமிஷம், எத்தனை நொடிக்கு சூரியன் மறைவாகும் அப்படிங்கிறத கோயம்புத்தூர் நிலைமணி பிரகாரம் கிரீன்வீச்சுக்கே அமைச்சுக்கிறனுங்க. இந்த ஜோதிடத்தில் கவனிப்பும் கணிப்பும் தானுங்க முக்கியம். நன்றிங்க. அதாவது ஐயா அவர்களுக்கு இந்த வயதையும் இவ்வளோ வயசான பிறகும் பஸ் ஏறி வந்து இந்த ஜோதிட ஆர்வங்கிறது அவர் ரொம்ப பாராட்டக்கூடியது. இந்த அளவுக்கு நுணுக்கமாக நிறைய கணித ஒர்க் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நாம் எல்லாமே சூரியன் சந்திரன் எழுதிட்டு இருக்கோம். அவர் எல்லாமே சூரியர் சந்திரர் அப்படின்னு போட்டு தன்னை ஜோதிடன் அப்படின்னு போட்டிருக்காரு. கிரகங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுத்துருக்காரு. நாம் சூரியன் சந்திரன் சுக்கிரன் அப்படி தான் எழுதுகிறோம். அவர் சூரியர் சந்திரர் சுக்கிரர் அப்படி எழுதியிருக்காரு. தன்னை சொல்லும்போது ஜோதிடன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.